A very good morning. Welcome to Mithran Commerce. இன்றைக்கி நம்ம எந்த ஹெட்டிங் பார்க்க போகிறோம்னா இந்த பிஸ்னஸ் காம்பினேஷனில் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் காம்பினேஷன். இதுக்கு முன்னாடி நாம் காம்பினேஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதில் இந்த டைப்ஸ் ஆஃப் காம்பினேஷன் வரும்போது ஹரிசாண்டல், வெர்டிக்கல், லேட்டரல், டயகனல், சர்க்குலர் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்து இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் காம்பினேஷன் அப்படின்னு வரும்போது காம்பினேஷனை பொதுவாக பிஸ்னஸ் ஒன்றிணைத்தான். இதில் எந்த வகையான ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது, யாரெல்லாம் ஆகிறாங்கன்னா இதில் 3 ஹெட்டிங்கு: அசோசியேஷனு, ஃபெடரேஷனு, அடுத்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷன். இதில் இந்த அசோசியேஷன் அண்டு ஃபெடரேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் இந்த கன்சாலிடேஷன் பற்றி நான் சொல்கிறேன். பொதுவாக இந்த காம்பினேஷனில் சிம்பிள் காம்பினேஷன், காம்பவுண்டு காம்பினேஷன் சொல்லி 2ஆக பிரிக்கிறாங்க. இந்த சிம்பிள் காம்பினேஷன்ஸ் அப்படின்னா அசோசியேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ட்ரேடு அசோசியேஷனு, ட்ரேடு யூனியனு, சேம்பர் ஆஃப் காமர்ஸு, இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஃபெடரேஷன் அப்படின்னு வரும்போது அது காம்பவுண்டில் போயிடும். காம்பவுண்டு காம்பினேஷன். ஃபெடரேஷனில் ஹோல்ஸ் அண்டு கேட்டல்ஸ் அந்த ஹெட்டிங் மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த காம்பினேஷன் சிம்பிள் காம்பினேஷன் அப்படின்னா ரொம்ப இதுவாக சொல்கிறாங்க பாருங்க. சிம்பிள் காம்பினேஷன்ஸ் ஆர் பார்ட்னர்ஷிப், பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் ஆர் கம்பைனிங் அண்ட் டு ஃபார்ம் ஏ பிஸ்னஸ் அப்படின்றாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப்பும் ப்ரைவேட்டும் பப்ளிக் லிமிட்டடும் ஒன்றிணைறாங்க அப்படின்னா அது சிம்பிள் காம்பினேஷன்ஸ். அடுத்து இந்த காம்பவுண்டு காம்பினேஷன் அப்படின்னு வரும்போது அதை தான் நம்ம மொத்தம் ஒரு 4 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த காம்பவுண்ட் அப்படின்னு வரும்போது ட்ரேட் அசோசியேஷன் அப்படின்றாங்க, ட்ரேடு யூனியனு, சேம்பர் ஆஃப் காமர்ஸு, இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட். பொதுவாக ட்ரேடு அசோசியேஷன் அப்படின்னு வரும்போது என்னன்னா அந்த பிக்சர் நல்லா பாருங்க, அதுலேயே நமக்கு ஆன்சர் வரும். ஒருத்தர் ரெட் கலரு, ஒருத்தர் கிரீன் கலர் ஷர்ட் போடுங்கிறாரு, எல்லோ, ப்ளூவு, ஒயிட்டு, பிளாக்கு, இவங்க எல்லாமே என்னன்னா ஒரு கலரும் ஒரு கம்பெனியை இண்டிகேட் பண்றாங்க. ஆனா எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா நம்ம பாத்திங் சோப் இருக்கு பாரு, லக்ஸு, மைசூர் சாண்டலு, அமாம் சோப்பு, லைஃப் பாய், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கம்பெனிஸு. ஆனால் பார்த்தீங்கன்னா சோப்பு தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த டிஃப்ரெண்ட் கம்பெனிஸு ட்ரேட் பண்ணுறவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றிணைறாங்க. அதுதான் ட்ரேடு அசோசியேஷன் இஸ் ஏ சேம் ஆர் சிமிலியர் ட்ரேடு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுதான் ட்ரேட் அசோசியேஷன் அப்படின்றாங்க. இந்த ட்ரேடு அசோசியேஷன் வரும்போது என்னன்னா நான் ப்ராஃபிட் பேசிஸில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றிணைறாங்க. அடுத்து இந்த ட்ரேடு அசோசியேஷன் எதுக்காக ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் பிஸ்னஸ். அவங்களுடைய பிஸ்னஸ் பாதுகாக்கிறதுக்காகவும் பிஸ்னஸை ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக தான் ஒன்றிணைறாங்க. ஒன்று. அடுத்து ட்ரேடு அசோசியேஷன் இன் இந்தியா. இந்த ட்ரேடு அசோசியேஷன் அப்படின்னு வரும்போது இந்தியாவில் எங்கெல்லாம் ட்ரேடு அசோசியேஷன் இருக்குது, அது எந்தெந்த லெவல் அப்படின்னா ரீஜனல் லெவல், ஸ்டேட் லெவல் அண்டு நேஷனல் லெவலு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீஜனல் அண்ட் ஸ்டேட் லெவலில் எதெல்லாம் இருக்குதுன்னா யுனைடெட் பிளான்டர் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியன், யூபிஏஐ. இது இந்த அப்ரிவேஷன்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது கட்டாயம் அப்ரிவேஷன் கேட்பாங்க. அடுத்து சவுத் இந்தியன் மில்ஸ் அசோசியேஷன், எஸ்ஐஎம்ஏ. சவுத் இந்தியன் டெக்ஸ்டைல்ஸ் ரிசர்ச் அசோசியேஷன், எஸ்ஐடிஆர்ஏ. சவுத் இந்தியன் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சர் அசோசியேஷன், எஸ்ஐஇஎம்ஏ அப்படின்றாங்க. அடுத்து இந்தியாவில் இன்டர்நேஷனல் அசோசியேஷன் எத்தனை இருக்குது அப்படின்னா ஒன்று தான், அது ஐடிஎம்ஏ, இன்டர்நேஷனல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷினரி அசோசியேஷன், இதுதான் இருக்குது. அப்போ ட்ரேடு அசோசியேஷன்னா சேம் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க ஒன்றிணைகிறது.
எதுக்காகனா அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காகவும். அடுத்து ட்ரேட் யூனியன். யூனியன்னாவே என்னன்னா ஒற்றுமை. பொதுவாக ஒற்றுமை வந்து யாருக்குள்ள இருக்கும் அப்படின்னா, ஒரு ஓனர் இன்னொரு ஓனர் ஒற்றுமையா இருப்பார், ஒரு லாயர் இன்னொரு லாயர் ஒற்றுமையா இருப்பாங்க. அதே போல நம்ம பிசினஸ்ல இந்த யூனியன் வரும்போது ஒரு ஒர்க்கரு அவங்க யூனியனா இருப்பாங்க. அதுதான் என்னன்னா ட்ரேடு யூனியன் அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்குறோம். அதே போல இந்த ட்ரேட் யூனியன் எதுக்காக இருக்குது? இந்த ட்ரேட் யூனியன் ஆக்ட் என்னன்னா 1926 ட்ரேட் யூனியன் ஆக்ட் வந்து 1926 அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்குறோம். இதில் வந்து என்னன்னா அந்த ட்ரேட் யூனியன் ஆக்ட் பிரகாரம் த ரிலேஷன் பிட்வீன் ஒர்க்மேன் அண்டு எம்ப்ளாயர், வேலை செய்யக்கூடியவங்களுக்கும் ஓனருக்கும் ரிலேஷன் ஏற்படுத்துது. ஒரு எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் ரிலேஷனு, ரிலேஷன் பிட்வீன் ஒர்க்மேன் அண்ட் ஏ ஒர்க்மேன், வேலை செய்யக்கூடிய வந்து ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துறது தான் ட்ரேடு யூனியன். அடுத்து இந்த ட்ரேடு யூனியன் வந்து எங்க ஃபவுண்ட் பண்ணாங்க, எப்போ அப்படின்னா 1919 ஃபவுண்ட் பண்றாங்க. அதுக்கு அடுத்துனா ட்ரேட் யூனியன்ல ஸ்பெஷலைஸ்டு ஏஜென்சியா வந்து யூஎன்ல வந்து யுனைடெட் நேஷனல்ல 1946 ப்ரொமோட் பண்றாங்க ஒன்று. அடுத்து ட்ரேட் யூனியன் இன் இந்தியா. இந்த ட்ரேட் யூனியன் இந்தியாவில் எத்தனை இருக்குது அப்படின்னு நாம் வந்து பார்க்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா த சென்டர் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன், த ஆல் இந்தியன் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ், த யுனைடெட் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் UTUC அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து என்னன்னா சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இது நல்லா கவனிங்க, இதுதான் நமக்கு கொஸ்டின்ஸ் ஏரியா வரத்துக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணா ட்ரேட் அசோசியேஷன் பார்த்தோம், ட்ரேட் யூனியன் பார்த்தோம். அடுத்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னா இது எதுக்காக சார் பண்றாங்கன்னா டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பிசினஸ் பண்றவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, இதுல இந்த மெர்ச்சன்ட் பேங்கரு, புரோக்கரு, இண்டஸ்ட்ரியல் ப்ரொஃபஷனலிஸு, அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனான்சியர், இவங்க எல்லாரையுமே வந்து ஒன்றிணைந்து அவங்கள பாதுகாக்கிறது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஒன்று. அடுத்து இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு வரும்போது இது எந்தெந்த லெவல்ல செயல்படுதுன்னா ஸ்டேட் லெவல் அண்டு நேஷனல் லெவல்ல செயல்படுது. மொத்தம் வந்து 15 இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்குது. இந்த இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணுதுன்னா யூரோப்பன்ஸ் அண்டு பிரிட்டிஷ். இந்த யூரோப்பனும் பிரிட்டிஷ் கண்ட்ரியும் தான் இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து ஃபவுண்ட் பண்றாங்க. அடுத்து ஸ்டேட் அண்டு ரீஜனல் லெவல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இப்போ நம்ம ஸ்டேட்லயும் ரீஜியன் லெவல்லையும் எத்தனை சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இருக்குதுன்னா இது இப்படி ஞாபகம் வச்சுங்க. இந்த ஹிஸ்டரி ஆஃப் பேங்க் படிக்கும்போது பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே, பேங்க் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு வரும். இது 3 சிட்டி நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தடுத்து பஞ்சாப். பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூட் வந்து அதிகமாக விளையும். ராஜ்கோட், அதாவது ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்து 1955 இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ன்ற ஒரு கான்செப்ட், அது வந்து ராஜ்கோட்டு, குஜராத். அப்போ மெட்ராஸு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸு, பஞ்சாப் பெங்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸு, ராஜ்கோட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். மொத்தம் வந்து 5 இருக்குது சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இந்தியாவில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேஷனல் லெவல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்றாங்க. இந்த நேஷனல் லெவல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு வரும்போது இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ஏன்னா அது இந்தியாவில் இருக்குது, ஆனால் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இந்த அப்ரிவேஷனை நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது கொஸ்டின் ஏரியா. இதில் பாருங்க அசோசியேட்டட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, ASSOCHSM, அதாவது அசோசியேஷன் ASSO அது எடுத்துக்கினாங்க. சிக்கு வந்து
சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதை சிஹெச் எடுத்துக்கினாங்க. அடுத்து வந்து அண்டு இண்டஸ்ட்ரி இந்தியா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கினுக்குறாங்க. இதுல வந்து இதுதான் வந்து நமக்கு முக்கியமான ஏரியா. இது வந்து அசோசியேட்டட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்டு இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. அடுத்து வந்து அடுத்தும் ரொம்ப முக்கியமானது இந்த ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், FICCI. அடுத்து வந்து இந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், அது ஒன்று இருக்குது. அடுத்து வந்து இன்டர்நேஷனல் லெவல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியாவில் எங்க இருக்குதுன்னா 2 இருக்குது. லண்டன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். ஏன் லண்டன் சொல்றாங்கன்னா இங்கிலாந்து, அப்போ லண்டன் ஒன்று. இன்னொன்று வந்துன்னா இந்த இந்தோ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இது 2 இன்டர்நேஷனல் லெவல்ல செயல்படுது. அடுத்து வந்து நமக்கு இந்த ஏரியா ரொம்ப முக்கியமான ஏரியா. இந்த ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், FICCI. இது வந்து எப்ப செட்டப் பண்றாங்கன்னா 1927ல செட்டப் பண்றாங்க. யாரோட அட்வைஸ்ல வந்து செட்டப் பண்றாங்கன்னா மகாத்மா காந்தி அவருடைய அட்வைஸ் பிரகாரம் தான் இது என்ன பண்றாங்க, உருவாக்குறாங்க, செட்டப் வந்து பண்றாங்க. அடுத்து என்னன்னா இது என்னன்னா லார்ஜஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் பிசினஸ் ஆர்கனைசேஷன் இன் இந்தியன் பிசினஸ் அப்படின்றாங்க. இது வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் பிசினஸ் ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடியது ரொம்ப வயசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் பாலிசியை ஃப்ரேம் பண்றதுக்காகவும் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அண்டு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்லயும் செயல்பட்டதுன்றாங்க. அப்போ நமக்கு வந்து இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு வரும்போது என்னன்னா இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்றவங்கள ப்ரொடெக்ட் பண்றாங்க. சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மொத்தம் 15 இருக்குது. எந்த நாட்டில் ஃபவுண்டு பண்ணாங்கன்னா யூரோப்பன் பிரிட்டிஷு. அடுத்து ஸ்டேட் லெவல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் 5, நேஷனல் லெவல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் 4. இதுல முக்கியமானது இந்த அசோசியேஷன் ஆஃப் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. அடுத்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இன்டர்நேஷனல் லெவல்ல 2 இருக்குது, லண்டனு, இந்தோ அமெரிக்கன். அடுத்து இந்த ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் 1927 மகாத்மா காந்தி. இதுதான் இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் அண்ட் ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். அடுத்து என்னன்னா இந்த இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட். இந்த இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட்னா இதுக்கு முன்னாடி நாம் வந்து பார்த்தது எல்லாமே அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஏற்படுத்துது. இப்போ ட்ரேடு அசோசியேஷனு, ட்ரேடு யூனியனு, சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எல்லாமே பிசினஸ்ல இருக்கக்கூடியவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் அவங்கள ப்ரொமோட் பண்றதுக்காகவும் ஏற்படுத்துது. இந்த இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட் அப்படின்னு வரும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு சோசியல் இஷ்யூஸ் ஏதோ ஒன்று இருக்குது, அதை எப்படி நாம் வந்து சால்வ் பண்ண போறோம். இப்போ 1930 வந்து பாத்தீங்கன்னா இந்த உலக பெருமந்தம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க. 1930 என்னன்னா ரொம்ப வந்து ஃபுட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்போ வந்து எல்லா கண்ட்ரியும் என்ன பண்ணாங்க, சேர்ந்து இது ஏதாவது ஒரு வழி பண்ணணும் தான் இந்த 1940ல வந்து 44 கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணாங்க, ஒன்றிணைறாங்க. ஒன்றிணைந்து ஒரு சில அமைப்புகள்லாம் வந்து ஏற்படுத்தின. WTO, அடுத்து வந்து இந்த கேட்டு, வேர்ல்டு பேங்க்கு, இந்த மாதிரி அடுத்தடுத்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க, உருவாக்குனாங்க. அப்போ இந்த இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட் அப்படின்னா இந்த பிசினஸ் காம்பினேஷன் ஆகக்கூடியவங்க கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. சொசைட்டில இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எக்கனாமிக் இஷ்யூஸ் இருக்குது, அதை சால்வ் பண்றது தான் அக்ரிமெண்ட் அப்படின்றாங்க. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன்ஸ். இது வந்து அப்படியே அதுல இருந்து ஆப்போசிட். இந்த ஃபெடரேஷன் வரும்போது என்னன்னா அவனுக்காக மட்டும்தான் யோசனை பண்ணுவான். இப்ப இந்த ஃபெடரேஷன் எதுல இருந்து சார் வந்ததுன்னா பொதுவா வந்து ட்ரேடு அசோசியேஷன், ட்ரேடு யூனியன், சேம்பர் ஆஃப்
காமர்ஸ் இதனுடைய டிராபேக்ஸ் கொஞ்சம் டெஃபிசியன்சிஸ் இருக்குது. அதை எவாலுவேட் பண்றதுக்காக தான் இவங்க என்ன பண்ணாங்க, எடுத்துன்னு வந்தாங்க. இதுல வந்து என்னன்னா ஃபீல் ஃப்ரீ, ஒரு பிசினஸ் அவன் ஃப்ரீயா செயல் பண்ணலாம். அவன் அவன் எப்படி வேணாலும் எந்த ப்ராடக்ட் வேணாலும் பண்ணலாம். அவனுக்குன்னு ஒரு இதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ ஃபெடரேஷனுடைய முக்கியமான இது என்னன்னா ப்ரைஸை அவனே வந்து நிர்ணயம் பண்ணிப்பான், அவுட்புட் பண்ணிப்பான், அவனே காம்படிஷன் நிர்ணயம் பண்ணிப்பான், அவனே மார்க்கெட்டும் பண்ணிப்பான். ஆனா வந்து இந்த ஃபெடரேஷன் வரும்போது என்னன்னா இப்போ ரெண்டு பேரும் ஒண்ணா ஆவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் செப்பரேட் ஐடென்டிட்டியை விட மாட்டான். அதுதான் இப்போ அவன் கம்பெனி ஒரு இப்போ லக்ஸ் சோப்பும் அமாம் சோப்பும் ஒன்றிணைறாங்க அப்படின்னா அவன் லக்ஸ் சோப்பு அவன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவான், சேல்ஸ் பண்ணுவான். ஏன்னா அவன் இண்டிவிஜுவலிட்டி அவன் விட மாட்டான், அவன் ஐடென்டிட்டியை விட மாட்டான். அப்போ the combinations unit retain their separate identity but joining together to promote common interest. இதுல வந்து இந்த ஃபெடரேஷனை வந்து ஒரு 3 வகையா பிரிக்கிறாங்க. இந்த போல்ஸ், கார்னர்ஸ் ஆர் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இது பிரிக்கும் போது இந்த போல்ஸ், கார்னர்ஸ் ஆர் ரிங்ஸ் இது ஞாபகம் வச்சுங்க. கார்னர் அதுக்கு இன்னொரு பேருன்னா ரிங்ஸ், கேட்டல்ஸ். ஓகே, அதுல பாருங்க இந்த போல்ஸ் அப்படின்னாவே என்னன்னா ஒரு அக்ரிமெண்ட், அவ்வளவுதான். அந்த அக்ரிமெண்ட்டை வயோலேட் பண்ணா உனக்கு பெனால்டிஸ் இருக்கும். எதுக்காக இந்த போல்ஸ் வந்து பண்றாங்க அப்படின்னா அந்த பிரைஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக மட்டும்தான் அவங்க என்ன பண்றாங்க இந்த போல் அப்படின்றத சொல்றாங்க. இந்த டைப் ஆஃப் போல் அப்படின்னு வரும்போது அவுட்புட் போலு, டேரிஃப் போல், மார்க்கெட் போல். பொதுவாக அவுட்புட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேனுஃபேக்சர் எவ்வளோ ஒரு நாளைக்கு நாம அவுட்புட் தரோம், எவ்வளோ பொருள் வந்து உற்பத்தி பண்றோம் அப்படின்றது தான். அப்போ இந்த அவுட்புட் என்ன பண்ணா அவன் ரெகுலேட் பண்றான். ஒரு லைக் தட் மோனோபோலி மாதிரி ரெகுலேட் பண்ணும்போது அவுட்புட் நிறைய தரமாட்டான், அவுட்புட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றான். எதுக்காக அப்படின்னா அந்த பிரைஸை வந்து அவன் என்ன பண்ணான் கண்ட்ரோல் பண்ணுவான். ரெஸ்ட்ரிக்ட் ப்ரொடக்ஷன்ஸ் இன் ஆர்டர் டு மெயின்டைன் ப்ரைஸஸ் அட் ப்ராஃபிட்டபிள் லெவல்ஸ். அந்த ப்ராடக்ட் வந்து நிறைய லாபம் வரணும் ஒன்று. அடுத்து என்னன்னா டேரிஃப் போல். பொதுவாக வந்து டேரிஃப் அப்படின்னு வரும்போது என்னன்னா அந்த ஷிப்பிங் எல்லாம் சொல்லுவாங்க. கூட்ஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துன்னு போக போறோம், இப்போ ஏர்வேவா, ரயில்வேவா, ஷிப்பிங் கம்பெனிஸா, இல்லை வந்து டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி மூலியமா ஏதாவது எடுத்துன்னு போறோமா, அப்படிதான். அதுதான் பாருங்க, ஏர்லைன்ஸு, ரயில்வே, ஷிப்பிங் கம்பெனிஸ், ரோடு டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ், இதுதான் வந்து டேரிஃப் போல் ஒன்று. அடுத்து என்னன்னா இது எதுக்காக டேரிஃப் போல் எடுத்துன்னு வராங்கன்னா காம்படிஷன் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு ஒன்று. அடுத்து என்னன்னா மார்க்கெட் போல் அப்படின்னு வரும்போது என்னன்னா பொதுவா மார்க்கெட்னாவே பிரைஸ் டிமாண்ட் ரெண்டுமே வந்து நம்ம சொல்லுவோம். இந்த எக்கனாமிக்ஸ்ல வந்து லா ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது when the demand increases price increases, when the demand decreases price decreases. ஒரு பொருளோட விலை வந்து ஏறுது அப்படின்னா தேவை அதிகமா இருக்கும், ஒரு பொருளோட தேவை குறையுதுன்னா விலையும் குறையும். எக்ஸாம்பிள் வந்து கோல்டு, இன்னைக்கு ரேட், இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்டுக்கு கோல்டு சொல்லலாம். அப்போ இந்த மார்க்கெட் போல் இந்த ஃபெடரேஷன்ல மார்க்கெட் போல்ல எதுக்காக வருதுன்னா கண்ட்ரோல் பிரைஸ் பை ஒன்லி டிமாண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்கம் அண்டு ப்ராஃபிட் போல் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. இந்த இன்கம் அண்டு ப்ராஃபிட் போல்னா இப்போ ரெண்டு பிசினஸ் வந்து என்ன பண்றான் ஃபெடரேஷன்ல ஒன்றிணைறான், ஆனா இண்டிவிஜுவலிட்டி இழக்க மாட்டான். இப்போ அவனுக்கு எவ்வளோ லாபம் வருதோ அந்த லாபத்தை எடுத்துன்னு வந்து போட்டுரும். பொதுவா அந்த போல் அப்படின்னா ஒரு பாத்திரம்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்ல ஒரு இந்த மண் சட்டி, மண் பாத்திரம்னு சொல்றாங்கல்ல, எல்லா லாபத்தையும் எடுத்துன்னு வந்து அதுல போட்டுருவான். அதுல போட்டுட்டு என்ன பண்ணுவான்னா டிஸ்ட்ரிபியூட் அமாங் தம், அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து பிரிச்சுப்பாங்க அப்படின்றாங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ஸ் அண்டு ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கார்னர்ஸ் ஆர் ரிங்ஸ், இந்த இடத்துல வந்து ஓஆர், கார்னர்ஸ் ஆர் ரிங்ஸ் அப்படின்னு வரும்போது பாரு, கார்னர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்,
அவர் என்னையே ரொம்ப கார்னர் பண்றாரு, என்னையே ரொம்ப கார்னர் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாரு, என்னை யாரோ கார்னர் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, சார் மார்க்கெட்ல ஆர்டிஃபிஷியல் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியலா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணா அது என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவா வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சாரி, டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் என்ன சொல்றாங்க, கார்னர் பண்றது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த டொமேட்டோ தக்காளியோட விலை 1 கிலோ 150 ரூபாய். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு 20 ரூபாய் 10 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்ப என்ன பண்ணாங்க, கார்னர் பண்றாங்க. டொமேட்டோவை கிடைக்கவே கூடாது, எல்லா டொமேட்டோ எடுத்துன்னு வாங்க. ஒண்ணு. இவர் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரே ஒரு சிங்கிள் மெர்ச்சன்ட் எல்லா டொமேட்டோவும் அவரே வாங்கி வச்சுப்பார், கொடுக்கவே மாட்டார், சேவ் பண்ணி வைப்பார். அப்ப என்ன ஆகும்னா, டிமாண்ட் வந்து சின்ஸ் தே ஆர் இன்க்ரீசஸ், அப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கலா பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் வந்து கார்னர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ரிங்ஸ் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம். கண்ட்ரோல் சப்ளை, சப்ளையை கண்ட்ரோல் பண்ணவே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த வே சாரி பிரைஸ் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து கேட்டல்ஸ். கேட்டல்ஸ்னாவே மோனோபோலி. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கேட்டல்ஸ்னாவே மோனோபோலி. ஒரு இண்டிபெண்டான பிசினஸ் வந்து என்ன பண்றான்னா, அவனுடைய அவுட்புட்டும் கோட்டாஸும் கண்ட்ரோல் பண்றான். எதுக்காகனா, கண்ட்ரோல் சேல்ஸ் கான்ட்ராக்ட் அண்டு பிரைசஸ். அவன் தான் என்ன பண்றான், அவுட்புட்டை கண்ட்ரோல் பண்ணவே முடிஞ்சு போச்சு. அவன் தான் மோனோபோலி அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்குறோம். வீடியோ வந்து நான் பிபிடி எல்லாம் ரெடி பண்ணலை, இந்த வேர்ட்லேயே தான் ப்ரெசன்டேஷன் தரேன். ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அது பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். தேங்க்யூ.